ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தையை வாஞ்சையுடன் கேட்கும் அருமையான உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் பலப்படுத்தும் கிருபையில் பலப்படுங்கள் என்று சொல்லி தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க சங்கீதங்களின் புஸ்தகம் 1:2 சொல்லப்பட்ட பிரகாரமாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம் வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க நமக்குள்ள ஜீவன் பெருகி கொண்டே இருக்கும், கிருபைகள் பெருகி கொண்டே இருக்கும், ஞானம் பெருகி கொண்டே இருக்கும், ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டே இருக்கும். வார்த்தை தான் ஜீவன், வார்த்தை தான் வாழ்வாய் இருக்கிறது. இந்த நாளிலும் கூட வேத வசனத்திலிருந்து, வேத புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1 அதிகாரம் 16 வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டான கிருபையை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் இந்த இடத்துல யோவான் சொல்லுகிறார், அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூர்ணத்தினாலே நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். நம்முடைய சுயநீதினாலே நாம் கிருபை பெறவில்லை, நம்முடைய திறமையினாலே நாம் கிருபை பெறவில்லை. மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியினாலே, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். அதுவும் கிருபையின் மேல கிருபை பெற்றிருக்கிறோம். 17 சொல்லுகிறது, எப்படி நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது போல கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது. இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த கிருபை உண்டான அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பெற்றுக்கொண்ட அந்த கிருபையிலே நாம் பலப்பட வேண்டும். அருமையானவர்களே, காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எழும்பி தேவ சமூகத்திலே நம்மளை நாம் தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவருடைய வேதவசனத்தை தியானிக்கும் பொழுது, தேசத்திற்காக நம்ம விண்ணப்பிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் அந்த கிருபைகளை, புதிய புதிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த கிருபையிலே நாம் பலப்பட வேண்டும், அந்த கிருபையிலே நாம் வளர வேண்டும். சிலர் இந்த கிருபையை போக்கடிக்கிறார்கள், சிலர் இந்த கிருபையை இழந்து விடுகிறார்கள். நீதிமொழிகளிலே 3 அதிகாரத்திலே, நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 3 அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்து என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதய பலகையிலே எழுதிக்கொள். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகக்கூடாது, அவை உன் இருதய பலகையிலே நீ எழுதி கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் இந்த பூமியிலே எந்த ஒரு இமி கூட நாம் நகர்த்த முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையிலே நாம் பலப்படும். இந்த கிருபை நம்மை விட்டு விலகாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாயிருந்து ஒவ்வொரு நாளும் கிருபையிலே நாம் பலப்பட வேண்டும். பவுல் கூட தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறேன், குமாரனாகிய தீமோத்தேயோ, கிருபையிலே நீ பலப்படு என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய கிருபையில பலப்பட வேண்டும். இந்த கிருபையை நாம் இழந்துவிடக் கூடாது. யோனா தீர்க்கதரிசன புத்தகத்தில் கூட சொல்லியிருக்கிறார், யோனா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தமக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். இந்த உலகத்தை பார்த்து, இந்த உலகத்துக்கு பின்னால ஓடி, இந்த உலகத்தின் காரியத்தினாலே, இந்த உலகத்தினுடைய அநியாயத்தினாலே, சுயநலத்தினாலே நாம் இந்த கிருபைகளை அநேகர் போக்கடிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த வேலையில ஒருவேளை நீங்கள் கிருபையை போக்கடித்திருக்கலாம், ஒருவேளை கிருபை இழந்திருக்கலாம், கிருபை இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த கிருபையை தேவன் இன்னைக்கு கட்டிடுவார். அந்த கிருபையில் நீங்க பலப்படுங்க. கிருபையில் வாழ்கிறவர்கள் இன்னுமாய் கிருபையில பலப்படுங்க. கிருபை இழந்தவர்கள் இன்றைக்கு கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். யாருக்கு வேதம் கிருபை கொடுக்கிறார் என்று சொன்னாம், தாழ்மையுள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறாராம். நம்மளை நாம் தாழ்த்தலாமா? அதிகாலையில எழும்பி கர்த்தருடைய சமூகத்தை தேடலாமா? தேடும் பொழுது கிருபை. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை நாம் தாழ்த்தும் போது கிருபை. ஆண்டுடைய நீதி, ஆண்டுடைய சத்தியத்தை அறிகின்ற அறிவினால நமக்கு கிருபை. அந்த
கிருபையை நாம் அறிந்தவர்களாய் அந்த கிருபையிலே நாம் பலப்படும் பொழுது இந்த கிருபையும் சத்தியம் நம்மளை வாழ வைக்கும். இந்த நிலையில்லாத பூமியிலே நமக்கு எதிரடியாய் காணப்படுகின்ற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் அழித்து, பொல்லாத வல்லமைகளை அழித்து, இந்த பூமியிலே ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த கிருபையிலே நாம் பலப்பட வேண்டும். உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய ஆவியான தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கிருபையை கர்த்தர் அநேகருக்கு கொடுக்க போகிறார். அநேகர் இந்த கிருபையில பலப்பட போறீங்க. அநேகர் இந்த கிருபையை இனி வரும் நாட்கள்ல ஆண்டுடைய சமூகத்தில் ஜாக்கிரதையாய் தேடி இந்த கிருபைக்காக அநேகர் உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணும்படி நீங்க ஏற்படுத்துங்க. உங்களால் ஆன மட்டும் நன்மைகளை செய்யுங்க. அந்த நன்மை உங்களுக்கு கிருபையை கொண்டு வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திர. சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து அறிகின்ற அறிவு, சத்தியத்தை அறிகின்ற அறிவு நிரப்பப்படும் போது நீ கிருபையில பலப்படுவாய். இந்த கிருபையில பலப்படும் பொழுது இந்த பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள், இந்த பொல்லாத காலத்துல நீ ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த கிருபை போதுமானதா இருக்கிறது. கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை நீ பலப்படு. இழந்த அந்த கிருபையை திரும்ப பெற்றுக்கொள். கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். ஜெபிக்கலாமா? நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் தயவு இருந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம், இந்த ஜெப வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அடியனோடு இணைந்து சத்திய வசனத்தை கேட்டு, இந்த வாழ்வழிக்கும் ஜீவ வார்த்தையை கேட்டு தங்கள் அர்ப்பணித்து சத்தியத்தில் நடக்கிற அன்றுவரே தேவ பிள்ளைகளுக்காக, தேவ ஜனங்களுக்கு அவனை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, இழந்த கிருபைகளை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. நான் கிருபை இழந்து விட்டேனே, எனக்கு அந்த கிருபையை கொடுங்கள் என்று சொல்லி கேட்கிற ஒரு மகனுக்கும் மகளுக்கும் இந்த வேளையில கர்த்தர் கிருபையை கட்டிடுவராக. கிருபையில வாழ்கிறவர்கள் அன்றுவரே கிருபை இழக்காமல் இருக்கிற அன்றுவரே தேவ பிள்ளைகள் இன்னும் கிருபை மேல கிருபை பெற்றுக் கொள்ளட்டும். கிருபையில பலப்படுத்தும் அப்பா. உன் நாமத்தை மகிழ்ப்படுத்தட்டும் ஆண்டவரே. கிருபை சத்தியங்களை வழிநடத்தட்டும். பாதுகாத்து வழிநடத்துங்க. தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. சத்தியத்தை அறிகின்ற அறிவால் நிரப்பப்படுங்க. ஒவ்வொரு நாளும் காலை தோறும் கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. அந்த புதிய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் இவர்கள் அதிகாலை எழும்பி தேடுவார்களாக. தன்னை தாழ்த்தி அந்த கிருபையை பெற்றுக்கொள்வார்களாக. பெற்றுக்கொண்ட அந்த கிருபையை இவர்கள் பலப்படுவார்களாக. அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் எழும்பட்டும். உன் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இந்த வேண்டுதலை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எழுந்த கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். பெற்றுக்கொண்ட கிருபையில பலப்படுங்கள். ஒவ்வொரு நாள் அதிகாலையில் கர்த்தரை தேடுங்கள். காலைதோறும் கிருபைகள் புதிதாக இருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.